நம் எல்லோருடைய மனமும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நேரம் அமைதியாக இருக்கிறது, சில நேரம் கோபமாக இருக்கிறது, சில நேரம் மந்தமாக இருக்கிறது. இதற்கு காரணம் நம்மிடம் இருக்கும் 3 விதமான குணங்கள்தான் என்று சாங்கிய தத்துவம் சொல்கிறது. இவற்றை சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று அழைக்கிறார்கள். சுலபமாக புரியும்படி சொன்னால் இவை நம் எண்ணங்களின் 3 நிறங்கள். 1. வெள்ளை நிறம், சத்துவகுணம். இந்த குணம் நம்மிடம் மேலோங்கி இருக்கும்போது மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். இதில் மகிழ்ச்சி, அன்பு, நேர்மை, நம்பிக்கை, மற்றவர்களுக்கு கொடுக்கும் தயாள குணம் என 10 விதமான நற்பண்புகள் அடங்கும். இந்த வெள்ளை நிற குணத்தோடு வாழ்பவர்கள் இறந்த பிறகு தேவர்களின் உலகிற்குச் சென்று பேரின்பத்தை அடைவார்கள் என்று பீஷ்மர் கூறுகிறார். 2. சிவப்பு நிறம், ரஜஸ் குணம். இது ஒருவிதமான துடிப்பு அல்லது வேகம். இதை சிவப்பு நிறத்தோடு ஒப்பிடுகிறார்கள். ஆசை, கோபம், தானென்ற அகந்தை, இன்ப துன்பங்களில் அளவுக்கதிகமாக ஈடுபடுவது, மற்றவர்களை பிரித்துப் பார்ப்பது போன்ற 9 பண்புகள் இதில் இருக்கும். இந்த சிவப்பு நிற குணத்தோடு வாழ்பவர்கள் மீண்டும் மீண்டும் மனிதர்களாகவே பிறந்து உழைத்துக் கொண்டிருப்பார்கள். 3. கருப்பு நிறம், தமஸ் குணம். இது இருளை குறிக்கும் குணம். இதை சாங்கியம் கருப்பு நிறம் என்கிறது. அதிக தூக்கம், சோம்பல், எதையும் சரியாக புரிந்து கொள்ளாத குழப்பம், விழிப்புணர்வு இல்லாத நிலை போன்ற 8 பண்புகள் இதில் உண்டு. எப்போதும் இந்த இருண்ட குணத்திலேயே மூழ்கிக் கிடப்பவர்கள் மங்களமற்ற தாழ்ந்த நிலைகளை, அதாவது நரகம் அல்லது விலங்குப் பிறவிகளை அடைவார்கள் என்று எச்சரிக்கிறது இந்த தத்துவம். இந்த குணங்களால் என்ன நடக்கும்? இந்த 3 நிறங்களும் நம் ஆத்மாவை ஒரு பட்டுப்பூச்சி கூடு கட்டுவது போல முழுமையாக மறைத்து விடுகின்றன. நாம் எந்த நிறத்தை, அதாவது குணத்தை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த நிறத்திற்கு ஏற்றவாறு நம் வாழ்க்கை அமைகிறது. இந்த 3 குணங்களையும் ஒருவன் சமமாக புரிந்து கொண்டு அவற்றை தாண்டி செல்ல முயற்சிக்கும்போதுதான் அவன் உண்மையான விடுதலையை அடைய முடியும். நம்மிடம் இன்று எந்த நிறம் அதிகமாக இருக்கிறது என்று கவனிப்போம். ஒரு பட்டுப்பூச்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது தன்னைச் சுற்றிலும் நூல்களை பின்னி ஒரு கூட்டை கட்டும். கடைசியில் அந்த தற்காப்பு கூட்டிற்குள்ளேயே அது சிக்கிக்கொண்டு தனது சுதந்திரத்தை இழந்துவிடும். நம்முடைய ஆத்மாவும் அப்படித்தான். ஆத்மா உண்மையில் எதற்கும் கட்டுப்படாதது, எதை குறித்தும் கவலைப்படாதது. ஆனால் அது அறியாமை என்ற நூலால் தன்னைச் சுற்றி ஒரு கூட்டை கட்டிக்கொள்கிறது. இதனால்தான் ஆத்மாவிற்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களையெல்லாம் அது தனக்கு நடப்பதாக நினைத்துக் கொள்கிறது. உதாரணத்திற்குச் சொல்ல வேண்டுமானால், ஆத்மாவிற்கு தலைவலியோ பல்வலியோ காய்ச்சலோ வராது. ஆனால் உடல் அந்த வலிகளை அனுபவிக்கும்போது உள்ளே இருக்கும் ஆத்மாவும் ஐயோ எனக்கு வலிக்கிறதே என்று தவறாக எண்ணுகிறது. ஆத்மா இந்த உலகத்தில் பல வேடங்களை போட்டுக்கொண்டு விளையாடுகிறது. சில சமயம் அது விலை உயர்ந்த பட்டு ஆடைகளை அணிந்திருப்பதாக நினைக்கும். சில சமயம் மரப்பட்டைகளையும் கிழிந்த கந்தல் துணிகளையும் அணிந்திருப்பதாக நினைக்கும். ஒரு பக்கம் அரண்மனை மாளிகையில் வசிப்பதாக எண்ணும். மறுபக்கம் வெறும் தரையில் அல்லது சாம்பலில் படுத்திருப்பதாக நினைக்கும். உணவு விஷயத்திலும் அப்படித்தான். சில நேரம் அறுசுவை உணவை உண்பதாகவும், சில நேரம் வெறும் காற்றையும் தண்ணீரையும் மட்டும் குடித்து பசியோடு இருப்பதாகவும் அது கற்பனை செய்து கொள்கிறது. இப்படி தன்னை இந்த உடலோடும் சூழ்நிலையோடும் பிணைத்துக் கொள்வதால்தான் ஆத்மா சொர்க்கத்திற்கும் பூமிக்கும், சில நேரங்களில் நரகத்திற்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. பட்டுப்பூச்சி எப்படி தன் கூட்டை உடைத்துக்கொண்டு வெளியே வந்தால் பட்டாம்பூச்சியாக பறக்க முடியுமோ, அதுபோல நான் இந்த உடல் அல்ல, இந்த வேடங்கள் எதுவும் எனக்குச் சொந்தமில்லை என்று ஆத்மா உணரும்போது அது அந்த பந்தக்கட்டிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாகிறது. இந்த ஆத்மாவின் ஒளிந்து விளையாட்டை புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் நம்மை பாதிக்காது.